வணக்கம். நான் உங்கள் வினோத்குமார். இந்த காணொளியில் நீண்ட இடைவெளி பிறகு இந்த காணொளியை முழுசாக பாருங்கள். ஒரு சில விஷயங்கள் இருக்குது. உங்களோட பயம் தனியும். பொதுவாக நம்ம நோயை கண்டு தான் நிறைய பயப்படுறோம். அந்த நோய்க்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் தான். சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது வியாதியே கிடையாது. சர்க்கரை வியாதி கிடையாது. சர்க்கரை ஒரு குறைபாடு தான். நமக்கு ஒரு ஏற்றத்தாழ் இருக்கும்போது நமக்கு சில உபாதைகள் உடலுக்குள்ளே ஏற்படுது. இது நம்ம எப்படி சரியாக வச்சுக்கலாம், இது ஏன் வருது அப்படின்றத ஃபுல்லாக இந்த காணொலியில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா பரம்பரை வியாதியாக இருந்தது. ஒரு காலத்தில் எங்கேயோ ஒரு ஆளுக்கு 100ல் ஒரு ஆளுக்காக இருந்தது. பெருமையாக நினச்சிட்டு இருந்த காலங்கள் ஒரு காலங்கள் அது சர்க்கரை வியாதி. இப்போ பார்த்திங்கன்னா 10ல் 7 பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரம் சொல்லுது. சர்க்கரை வியாதி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி வருதுன்னா, நம்ம நேரம் தவறுந்து உணவு உட்கொள்கிறது, மிட்நைட்டில் சாப்பிட்றது, இரவு 9 மணிக்கு மேலே சாப்பிட்றது, பசி எடுத்து முடித்த பிறகு சாப்பிட்றது, சரியான செரிமானம் இல்லாத உணவுகளை சரியான ஆகக்கூடாத உணவுகளை சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்குது. விவசாயம் பண்ணும்போது அதுக்கு பூச்சி மருந்து தெளிக்கிறது, இயற்கை விவசாயம் இல்லாமல் செயற்கை விவசாயத்தில் வர அரிசிகளில் நம்ம உட்கொள்கிறது, மன உளைச்சல், பார்த்திங்கன்னா டென்ஷனு, அடிக்கடிக்கு கோவம் வருது, டிப்ரெஷனில் இருக்கிறது, இது அத்தனை காரணங்களாலும் சுகர் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதையெல்லாம் எப்படி தடுத்துக்கலாம்னா, ஒன்று யோகா, தியானம், இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கையில் எடுக்கணும். இனி வர காலங்களில் அப்போ தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனி வரும் காலங்களில் எல்லாருக்குமே, இனி வரும் தலைமுறைக்கு ரொம்ப பேராபத்தாக இருக்கிறது சுகரு. வாக்கிங் போகணும். தினமும் வாக்கிங் கம்பல்சரி போகணும். சுகர் வந்தவங்க அதிகப்படியாக போகணும். சுகர் வராமல் இருக்கும், வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு குறைந்தபட்ச வாக்கிங் ஆச்சு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பால் பாக்கெட் வாங்கணுன்னா கூட பைக் எடுத்து போய் தான் வாங்குகிறோம். அந்த நடக்கணுன்ற அந்த எண்ணங்கள் இல்லை, குறைஞ்சி போயிருக்கு. இப்போது வீட்டுக்கு 2 வாகனம் 3 வாகனம் இருக்கிறதால நம்ம வாகனத்தை தான் பயன்படுத்தும். இந்த உள்ளங்கால் அந்த பூமியோட ஒரு ஒட்டி இருக்கிற அது இது இல்லாமல் போச்சு. மண்ணில் விளையாடுவோம் நம்ம அந்த காலத்தில். இப்போ அந்த மண்ணு கூட விளையாடுறது அந்த கிடையாது, அந்த உணவே இல்லை. சுகர் இல்லாதவங்க வெறும் பாதத்தில் வாக்கிங் போங்க, அது ரொம்ப 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 நல்லது. சுகர் இருக்குங்க, அதுக்குண்டான பாதனைகளை உபயோகப்படுத்திட்டு போகிறது நல்லது. இந்த சுகர் இருக்கிற வாக்கிங் போகும்போது என்ன ஒரு நடக்குதுன்னா, எப்பவுமே நம்ம பிளட் சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி நடக்கும். புவியீர்ப்பு விசையில் கீழ் நோக்கி போயிட்டுருக்கோம். நமக்கு கீழ் நோக்கி தான் அதிகப்படியாக பிளட் சர்க்குலேஷன் போயிட்டுருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த வாக்கிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பாதத்தோட பூமியில் பாதம் படுற அந்த எஃபெக்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் நோக்கி பிளட் சர்க்குலேஷன் ஆகும். அதனால் மூளைக்கு எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக பிளட் சர்க்குலேட் ஆகும். அப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், நிறைய ஹெல்ப்ஃபுல் இருக்குது உங்களுக்கு. அதனால் அந்த வாக்கிங் ரொம்ப முக்கியமாக ஒன்று. இந்த சுகர் பார்த்திங்கன்னா, எனக்கு சுகர் வந்துடுச்சு, எனக்கு அவ்வளோதானா லைஃபு, அந்த பக்கத்தில் விரலை எடுத்துட்டாங்க, காலை எடுத்துட்டாங்க, நம்மளுக்கும் அந்த மாதிரி ஆகிடுமா அப்படின்னு பயந்துட்டு போய் பிளட் செக் பண்ணாதீங்க. எப்பவுமே லேபில் செக் பண்ணுங்கள். மாதம் ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை ஏனும் அருகில் உள்ள இரத்த பரிசோதனை நிலையத்துக்கு சென்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று, சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழித்து 2 மணி நேரத்துக்குள்ளே ஒன்று கம்பல்சரி பண்ணுங்கள். சுகரோட அளவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை போகிறதா வேண்டாமா அப்படின்ற டிசிஷன் அப்போ எடுத்துக்கலாம். முதல்ல நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, எந்த கண்டிஷனில் இருக்குது உங்கள் உடம்பில், ரத்தத்தில் சுகர் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களால் லேபுக்கு போய் செக் பண்ண முடியலைன்னா
பார்க்குக்கு போகிறீங்க, அங்கேயே பக்கத்தில் எங்கன்னா மிஷின் வச்சு இருந்தாங்கன்னா ஒரு மிஷின் செக் பண்ணிங்க, ஒரு 50 ரூபா டெஸ்ட் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. ப்ராப்பராக 2 மாதம் ஒரு முறை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று சாப்பிட்டுங்க. கம்பல்சரி டெஸ்ட் பண்ணிக்கங்க. சுகர் இல்லாதவங்க, சுகர் இருக்கிறவங்க மாதம் கண்டிப்பாக செக் பண்ணணும். பண்ணால் தான் ஒரு பயம் இல்லாமல் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கா. நீங்கள் மாதம் 30 நாட்களுக்குள்ளே எப்படி வேணால் ஏறலாம் இறங்கலாம் இந்த சுகரோட வேல்யூ. அதனால் மாதம் ஒரு முறை பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? பெருசாக எதுவும் செலவு வைக்காமல் சின்னதாக ஒரு 100-50 செலவு முடிச்சுக்கலாம். இந்த சுகர் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு இந்த வாகனத்துக்கு பெட்ரோல் வர்றோம். சரிங்களா? அதுபோல தான் இந்த வாகனத்துக்கு பெட்ரோல், ரத்தம். சரிங்களா? இந்த ரத்தத்துக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கொலஸ்ட்ராலு, தைராய்டு, அயனு, மினரல்ஸு, விட்டமின்ஸு, ஏகப்பட்டது இருக்குது. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. அதனால் இந்த அண்ட சராசரத்தில் என்ன இருக்கோ அது அத்தனையும் ஒவ்வொரு துளியாக இந்த பிரபஞ்ச இந்த உடலில் வச்சு இந்த பிரபஞ்சனுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கு. சரிங்களா? இந்த ரத்தத்துக்குள்ளே இருக்கிற அந்த சுகர் ரொம்ப முக்கியமானது. எல்லா காட்டிலையும் இந்த சுகர் முக்கியமானது. இந்த சுகரை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க, கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து கொலஸ்ட்ராலு, கிட்னியை போய் பாதிக்கும், லிவரை போய் பாதிக்கும், இப்படி போய் இருக்கும். அதனால் மெயினாக அந்த சுகரை நீங்கள் கரையா வச்சுன்னா வேறு எந்த இதுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எப்போவுமே நீங்கள் 120-200க்குள்ளே இந்த சுகரை வச்சுக்குங்க. அப்போ நம்ம பயப்படாமல் இருக்கலாம். 200க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக மாத்திரை இருக்கணும், டாக்டரோட அட்வைஸோட. சரிங்களா? 200க்குள்ளே இருக்கிற வாக்கிங்கு, ஃபுட்டு, இதிலே மெடிடேஷன், இதிலே கண்ட்ரோல் பண்ணலாம். சரிங்களா? அதனால் இந்த சுகர் இருக்குது அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை. அது ஒன்றும் நோய், முதல்ல அது நோய் கிடையாது. அது ரத்தத்தில் ஒரு குறைபாடு தான். அது குறைஞ்சிருக்கும்போது சுகர் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க. ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு மயக்கில் விழுந்துருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ சுகராக இருக்கும். சரிங்களா? லோ சுகராக இருக்கும், இல்லை லோ பிபியாக இருக்கும். சரிங்களா? இந்த லோ சுகர் ஏன் இருக்குது? சடனாக லோ ஆகுது, சடனாக ஹை ஆகுது. அதை சரி பார்த்துக்கிறதுக்கு தான் லேபில் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. இந்த சுகர் எப்போவுமே உங்களுக்கு நார்மலில் வரணும். சுகர் குறைஞ்சி போய் 50-60 கீழே போகும்போது மயம் வருது. அப்போ சுகர் எவ்வளோ முக்கியன்றதை பார்த்துக்குங்க. சுகர் இல்லைன்னா நாம் இல்லை. இந்த சுகரே இல்லாமல் பண்ண முடியாதா அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க. சுகரே இல்லாமல்லாம் பண்ண முடியாது. பிறக்கிற குழந்தை கூட சுகர் இருக்குது, எனக்கு கூட இருக்குது. நார்மலாக இருக்குதா, நார்மல் ரேஞ்சில் இருக்கா, அந்த 150க்குள்ளே இருக்கா? பிறந்த குழந்தைக்கு 60, 70, 80 அப்படி இருக்கணும். இல்லைன்னா அது கண் விழித்து பார்க்காது, கை கால் அசைக்காது, அழாது. நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த சுகர் நமக்கு தான் இருக்கணும். அது இல்லாமல் போயிட்டுனா நம்ம இல்லைன்னு அர்த்தம். நாம் எப்போ இந்த உடலில் உயிர் இல்லாமல் போகுதோ அப்போ தான் இந்த சுகர் நமக்கு இல்லாமல் போகும். புரியுதுங்களா? அதனால் சுகர் சொல்லாதீங்க. சுகர் உடம்புல இருக்கணும், அது சரியான அளவு இருக்கணும். குறைஞ்சாலும் ஆபத்து, அதிகமாக இருந்தாலும் ஆபத்து. சரிங்களா? அதனால் இந்த சுகர் இருக்குதுன்னு கவலைப்படாது. அது நம்ம பிறக்கும்போதே, குழந்தையிலேயே, நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது அத்தனையும் நமக்கு வர ஆரம்பிச்சிது. சரிங்களா? அதனால் சுகரை பற்றி கவலைப்படக்கூடாது. சுகர்ன்றது நமக்கு ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி இருக்கணும். அந்த எனர்ஜி இல்லைன்னா அப்படியே டல்லாகிடுவீங்க. ரோட்டில் மயக்க அடித்து விழுந்துடுறாங்க. போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுறோம், நம்ம உடனே தண்ணி தெளிக்கிறோம். அப்போ கூட எழுந்து மாட்டாங்க, லைட்டாக கண்ணை தர பார்ப்பாங்க. உடனே என்ன பண்ணுறோம், குளுக்கோன் எடுத்து வாயில் கொட்டுறோம், இல்லையா கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வாயில் திணிக்கிறோம். அப்போ உடனே அவங்கள ஃப்ரெஷ்ஷாகி எழுந்துக்கிறாங்க. அப்போ அந்த சுகர் மயக்கமானவங்கள உடனே எழுந்து நடக்க வைக்குது. புரியுதுங்களா? அதனால் சுகர் நல்லது. நீங்கள் தப்பாக புரிஞ்சாதீங்க, வருத்தப்பட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. கிடைச்ச நேரத்தை வாக்கிங் போங்க, நடைபயணம் போங்க, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நான் உங்களோட வினோத்குமார். நன்றி, வணக்கம்.